சாலை ஓரம் கிடந்த சாக்கு மூட்டை பிரித்து பார்த்தபோது சாக்கு மூட்டைக்குள் இருந்த இளம்பெண் சடலம். உள்ளூர்காரனே 11 சவரன் நகைக்காக கள்ளக்காதலியை கத்தியால் குத்தி கொலை செய்த பயங்கரம். 12 ஆண்டுகளுக்கு பின் கொலை வழக்கில் தீர்ப்பு. கள்ளக்காதலியின் கொலை வழக்கில் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? கள்ளக்காதலன் அனுபவிக்க போகும் தண்டனை விவரம் என்ன? சாலையோரமா சாக்கு மூட்டை ஒன்று கிடந்திருக்கு. அந்த சாக்கு மூட்டையிலிருந்து கடுமையா துர்நாற்றம் வீசினதோட அதை சுத்தி ரொம்ப ஈக்கள் மொய்ச்சிருக்கு. அதை கவனிச்ச அந்த வழியா போன மக்கள் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து தென்காசி புளியங்குடி எல்லையில் உள்ள நெற்கட்டும் செவல் பகுதிக்கு வந்த காவலர்கள் அந்த சாக்கு மூட்டையை ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல ஒரு இளம் பெண்ணோட சடலம் இருந்திருக்கு. அடுத்து அந்த பொண்ணை போட்டோ எடுத்து தென்காசி சங்கரன் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு அனுப்பி இவங்க யாரு, எந்த ஊரு எல்லாத்தையும் விசாரிங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணு சங்கரன் கோயில் குருக்கள் பட்டி பக்கத்துல உள்ள சூரங்குடி வடக்கு தெரு பகுதியை சேர்ந்தவங்கன்னு தெரிய வந்திருக்கு. அடுத்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் கணவர்கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க போலீசார். அப்ப மனைவி மர்மமான முறையில உயிரிழந்த துக்கத்துல கண்ணீர் வடிச்ச கணவர் யாரு கொலை செஞ்சா, எதுக்காக கொலை நடந்துச்சுன்னு எந்த விவரமும் தெரியலன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க போலீசார். அப்ப மணிகண்டன் ராஜாங்கிற நபர் மட்டும் காவலர்களோட ஒத்துழைப்புக்கு ஈடு கொடுக்காம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சரியா பதில் சொல்லாம உளறி இருக்காரு. அந்த உளறல்ல ஏதோ உண்மை ஒளிஞ்சிருக்கிறதா கெஸ் பண்ணின காவலர்கள் மணிகண்ட ராஜா கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்கி இருக்காங்க. கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதும் சமாளிக்க முடியாம திணறன அவரு ஒரு கட்டத்துல நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாரு. சொந்தமா ஆம்னி வேன் வச்சிருந்த மணிகண்ட ராஜா பல இடங்களுக்கு வாடகைக்கும் போயிருக்காரு. உள்ளூர்ல உள்ளவங்களும் மணிகண்ட ராஜாவோட ஆம்னி வேன்ல கோயிலுக்கு போறது, உறவுக்காரங்க வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு போறதுன்னு இருந்திருக்காங்க. அப்படி போறப்ப அதே பகுதியை சேர்ந்த 25 வயசு இளம்பெண்ணான வள்ளித்தாய் அப்படிங்கிற வசந்தா கிட்ட 42 வயசான மணிகண்ட ராஜா பேசி பழக ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பழக்கம் நாளடைவுல தகாத உறவுல முடிஞ்சிருக்கு. கணவனுக்கு தெரியாம அடிக்கடி அவரோட ஆம்னி வேன்ல வெளியில போயிருக்காங்க வசந்தா. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கும் வசந்தாவை வெளியில போயிட்டு வரலாம்னு அழைச்சிருக்காரு மணிகண்ட ராஜா. எப்போதும் போல வீட்டுல ஒரு பொய் சொல்லிட்டு கிளம்பி இருக்கிறாங்க வசந்தா. ஆனா அதுதான் அவங்களோட உசிரையே பறிக்கிற சீக்ரெட் ஆபரேஷன் அப்ப வசந்தாவுக்கு தெரியாம போச்சு. ஆம்னி வேன்ல போயிட்டே இருந்தப்ப திடீர்னு வசந்தாவோட கழுத்துல கை வச்சிருக்காரு மணிகண்ட ராஜா. அதனால பதறி போன வசந்தா ஏன் கை வைக்கிறீங்கன்னு கேட்டப்ப எந்த பதிலும் சொல்லாம கழுத்துல கிடந்த 11 சவரன் செயினை பறிச்சிருக்காரு. அப்ப வசந்தா கத்தி கூச்சல் போட்டதுனால கழுத்திலேயே கத்தியால இறுக்கி கொலை செஞ்ச மணிகண்ட ராஜா வேன்ல இருந்த ஒரு சாக்குல இளம்பெண்ணோட சடலத்தை கட்டி நெற்கட்டும் செவல் சாலையோரமா வீசிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. செடி கொடிகளுக்கு மத்தியில சடலம் கிடந்ததுனால ஒரு வாரமா யார் கண்ணுலயும் மூட்டை தென்படல. ஆனா சடலம் அழுகி துர்நாற்றம் வீசினதுனால நாய் இழுத்துட்டு வந்து மூட்டைய சாலைக்கு பக்கத்துல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் மக்கள் தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து விசாரணையில இறங்கின போலீசாரும் மணிகண்ட ராஜாவை கைது பண்ணியிருக்காங்க. போலீசார் விசாரிச்சப்ப தனக்கு கடன் தொகை அதிகமா இருந்துச்சுன்னோ கூடுதலா பண தேவையும் இருந்ததுனால வசந்தாவோட கழுத்துல கிடந்த செயினை பறிச்சுக்கிட்டு கொலை செஞ்சேன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கா மணிகண்ட ராஜா. இந்த சம்பவம் நடந்தது 2013. இது தொடர்பான வழக்கு தென்காசி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வழக்குல இப்ப தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கள்ளக்காதலிய கொலை செஞ்ச மணிகண்ட ராஜாவுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு.